ஸோ இப்போ ஓரளவுக்கு தெரியும் தண்ணி பாயிறது. இந்த பக்கம் ஃபுல்லாக வாழைக்கு தான் அதிகமாக போடுறாங்க. வாழை, வேர்க்கடலை இதுதான் இங்கே முத்துசோளம் இந்த மாதிரி தான் அதிகம் வந்து வாழைக்கு போடுறாங்க இங்கே. ஸோ கடலூர் மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா வாழைக்கு தான் அதிகம் போடுறாங்க. இங்கேயும் ஈரோடு மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகம் வாழைக்கு தான் போடுறாங்க. இப்போ இது அடுத்த ஃபீல்டு. ஸோ அந்த ஃபீல்டை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபீல்டு இது. ஸோ இப்போ தான் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணோம். ஸோ லோட் ஆகிட்டு தான் தண்ணி ப்ரெஷராக வெளியே வர அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ தான் லோட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ரெயினோஸோட நீளம் 180 அடி. இப்போ தான் தண்ணி ஃபோர்ஸ் ஆகுது. 14 அடிக்கு ஒரு லைனு, 180 அடி ரெயினோஸோட நீளம், 5 HP மோட்ரு. ஒரு டைமில் 75 சென்ட் டு 80 சென்ட் பாயுது. எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் தண்ணி வருது பாருங்கள். 7 அடி 8 அடி ஹைட்டுக்கு தண்ணி வருது. ஸோ ஃபுல்லாக வாழை தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் மோட்ரு பாருங்கள். அதுக்குள்ளே எவ்வளோ ஈரமாகுது பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சொத்தெல்லாம் சுத்தமாக இருக்காது. இந்த வாழை இலையில் தண்ணி போட்டு கீழே இறங்குறதுனால பூச்சி தொல்லை இருக்காது. ஸோ வாழைக்கு மட்டும் இல்லை, எந்த பயிருக்கு போட்டாலும் ரெயின்வாஷ் மூலயமா போடும்போது பூச்சி தாக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. 90% பூச்சி தாக்கிறது கிடையாது இதில். ஏன்னா தண்ணி போட்டு அந்த பூச்சி கீழே விழுந்து செத்துரும். அப்படின் போது பூச்சி தாக்கிறது சுத்தமாக கம்மி. இந்த மாதிரி தண்ணி மேலே போயிட்டு கீழே வரதுனால ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஈல்டு நல்லா கிடைக்கும். சொட்டு நீரில் பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டாக தண்ணி ஊற்றும், அந்த இடம் மட்டும்தான் நனையும். ஸோ அந்தளவுக்கு ஈல்டு அதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது வந்து எல்லா இடமும் தண்ணி பாயும். ஸோ அப்படின்னும் போது மண் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஈரப்பதமாக இருக்கும், பொலன்னு இருக்கும். அப்படின்னும் போது நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதில் எந்த பயிர் வச்சாலும் ரெயின்வாஷ் மூலிமா பண்ணும்போது ஈல்டு வரும் நல்லா. முத்துசோளம்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 30 மூட்டை 35 மூட்டை அடிப்பாங்க. ஆனால் நம்ம ரெயின்வாஷ் மூலிமா போடும்போது பார்த்திங்கன்னா 40 to 45 அந்த மாதிரி எடுக்கிறாங்க முத்துசோளம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பயிரும் அந்த மாதிரி தான். ஸோ முத்துசோளம் போட்ட விட்டு கேட்டப்போ சொன்னார், இல்லை சார் ஒரு போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு 8 மூட்டை அதிகமாக கிடச்சிது அப்படின்னாரு. அப்போ என்ன போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி நார்மலாக தண்ணி பாய்ச்சினார் வாய்க்கால் மூலமாக. இப்போ ரெயின்வாஷ் போட்டு பண்ணார். ஸோ இப்போ ரெயின்வாஷ் போட்டு பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு 8 மூட்டை அதிகமாக விளைஞ்சிது அப்படின்னாப்புல. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ரெயின்வாஷ் மூலயமா பண்ணும்போது பூச்சி தாக்கிறது கிடையாது, ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், மண் எப்போவும் ஈரப்பதமாக இருக்கும், பொலன்னு இருக்கும், மண் பூடு இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா மண்ணுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஈல்டு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெயின்வாஷ்க்கு மாறுறாங்க. அடுத்தது தண்ணி கட்டுற பிரச்சனை ஒரு பக்கம். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின்வாஷ் தான் போடுறாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு தண்ணி கட்டினா 1000 ரூபா செலவு ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டணும்னா. அப்போ இதை போட்டோன்னா சும்மா மோட்டரை போட்டு விட்டு வால்வு மட்டும் திருப்பி போட்டால் முடிஞ்சிச்சு. ஒரு 1 மணி நேரம் கழித்து அடுத்த பக்கம் ஒரு வால்வை திருப்பி போட்டு இதை மூடிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களே தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க. அப்போ ஆள் செலவு மிச்சம். ஒரு ஆள் தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் வச்சு அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு அது இவங்களுக்கு மிச்சமாகிடுது. ஒரு 10 தண்ணி கட்டினா 10,000 செலவு தண்ணி கட்டுற ஆளுக்கு மட்டும். இப்போ இந்த மாதிரி போடும்போது அந்த 10,000 அவங்களுக்கு செலவு மிச்சம். ஏன்னா அவங்களே மோட்ரு போடுறது மட்டும்தான், மோட்ரு போடணும், வால்வு திருப்பணும், அவ்வளோதான் வேலை. அப்போ அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 செலவு மிச்சம். ஸோ அதை கணக்கு பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ரெயின்வாஷ் தான் பெஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகலை, எவ்வளோ ஈரப்பதம் ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இப்போ மோட்ரு போட்டு 5 நிமிஷம் தான் ஆச்சு. எந்த அளவுக்கு ஈரப்பதம் ஆகுது பாருங்கள். தண்ணி எவ்வளோ ஹைட்டாக போகுது பாருங்கள்.
180 அடி நீளத்துக்குமே எப்படி தண்ணி கரெக்டாக ஒரே ஈவனாக பாயுது பாருங்கள். இப்போ இந்த தண்ணி இந்த ஓஸில் வர தண்ணி இது வரைக்குமே வந்து பாயுது பாருங்கள், சென்டர் விழுது பாருங்கள் தண்ணி. அப்போ அந்த மாதிரி அந்த பக்கம் இந்த வர ஓஸ்லேருந்து இந்த பக்கம் சென்டருக்கு வந்துடுது. அப்போ அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி வந்து நனைஞ்சிரும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓட்டினாங்கன்னா தண்ணி நிற்கிறதில்ல. அதிகபட்சம் அரை மணி நேரம் தண்ணி ஓட்டினாவே மண்ணில் வந்து தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடும். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம்.